Hello everyone, this is Bhuvi. Diwali snacks sweet இன்னைக்கு என்னன்னா கருப்பட்டி வெல்லம் வச்சு லட்டு ரெசிபி கிராம் தால் அதாவது பேசன் ஃப்ளோரில் வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஆனால் எண்ணெய் சட்டியில் வந்துட்டு பூந்தியாக பொரிச்சு எடுத்து நிறையா அப்படியே எண்ணெயை பிடிக்கிற மாதிரியான லட்டு கிடையாது. ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக 250 அளவு கிராம் இருக்கிற பேசன் ஃப்ளோர் அண்ட் 200 கிராம் அளவு இருக்கிற கருப்பட்டி வெல்லம், சாப்டு நட்ஸு, பாதாம் அண்ட் முந்திரி, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் அண்ட் தேவையான அளவு உப்பு, பால், காய்ச்சின பால் ஒரு அரை கிளாஸ் விட்டு தான் நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு, அதாவது எண்ணெய் நிறைய பிடிக்காது அதனால் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு பவுலில் வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு இருக்கிற பேசன் ஃப்ளோரை கொட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, சரிங்களா, அது நிறைய கிடையாது, கொஞ்சமான சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் காய்ச்சின பால் ஒரு சொன்னால 1/2 கிளாஸ் அதை ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெய் சட்டியில் அன்ஈவன் ஷேப்ஸில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. போண்டாவாக அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் கூட போதும், அந்த இதில் இருந்தால் போதும். அதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி வெல்லம், தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கம்பி பதம், அதாவது ஒன்ஸ்டிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்துடணும். பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. பூந்திகள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கணும். அதனால் அந்தளவுக்கு இந்த மாதிரிங்க பொடி எவ்வளோ நைஸாக இருக்குமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ வந்துட்டு வெள்ளைப்பாகு எவ்வளோ அழகாக நல்லா காஃபி தூள் மாதிரி இதாக இருக்குது. அந்த இதில் கொட்டி நம்ம கொஞ்சம் கலரிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு கீ விட்டுருக்கேன் நான். நான் இந்த லட்டுக்கு வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் கீ யூஸ் பண்ணியிருக்கேனே. அப்புறம் சாப்டு நட்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு உங்களால் எவ்வளோ பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லட்டுகளை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. நான் வந்து என்னோடய நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணணுன்றதுனால நான் கொஞ்சம் சின்னதாக அளவுக்கு பிடிச்சிட்டேன். நீங்கள் இதை வந்துட்டு பெரிய பெரிய ஷேப்பில் கூட நீங்கள் லட்டுகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் இதில் நீங்கள் வெள்ளரி விதை இதெல்லாம் என்ன போடணுமோ ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாதாம் முந்திரி தான் இருந்தது, அதை போட்டு நான் பண்ணிட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்ஃபுல்லான ஒரு லட்டு ரெசிபிங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹெல்த்தி ஆல்சோல. கருப்பட்டி வெல்லத்தோட வாசனையோட இந்த லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, பாய். See you later. Bye.